என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி. என்ன என்ன எழவி அது? பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவினரின் பிரச்சார வாகனத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை பார்த்ததும் தெருநாய்கள் ஆக்ரோஷமாக குறைத்து புகைப்படத்தின் மீது சிறுநீர் கழிக்கும் காணொலி. நீங்க யாரும் தெரிஞ்சு மூஞ்சி நிறைய பிய பெண்டு வச்சிட்டு போகுது. அதை ஒருத்தர் மோந்து பாக்குறீங்க, ஒருத்தர் நக்கி பாக்குறீங்க. போராடே. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சா. உன்னால கட்ட முடிஞ்சா கட்டு, இல்ல அந்த கோவில்களை எங்கள்கிட்ட ஒப்பட. எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களும் பாரதம் முழுவதும் இருக்காங்க, இல்லைன்னா உலகம் முழுவதும் இருக்காங்க. அவங்க எனக்கு நிறைய ஃபாரின் கால் வருது. எதுக்கு இவ்வளோ காரி துப்புறதுக்கா? ஆஸ்திரேலியா, நியூ ஜெர்சி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் நாங்கள் எங்கள் பிறந்த ஊர் இது, அங்கே செய்ய தயாராக இருக்கோம், நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் எனேபிள் பண்ணுறேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. கடந்த 10 நாளாவே விடுதலை சிறுத்தை என்கின்ற அநாகரிகமான அடாவடி அமைப்பு பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன பண்ண போற? உரம் வியாபாரம். அதனுடைய தலைவர் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சியை அடிச்சு ஒழிச்சிருவாராம். இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு தலைவனுக்கான பேச்சா? வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். போனா பொதுன்னு விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா. எல்லா இடத்துலையும் பார்க்கறேன்னா 2லேருந்து 10 பேர் இருக்காங்க. என்ன சுற்றி 200 பேர் இருக்காங்க. 10 பேருக்கு ஒரு ஆளை நசிக்கினா என்ன? அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாரு. பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ போ போ. அதனால அந்த கட்சிக்கு சொல்றேன்னா, அனாவசியமா பிஜேபியோட மோத வேண்டாம். இங்க பேசிக்கிட்டு இருக்கா. நியூஸ் 18ல் இந்த மாதிரியாக நடந்த முதல் கூட்டத்திலேயே பங்கு பெற்றவன் நான். படா போடா, ஏதோ புதுசா சொல்ல போறியாங்கன்னு பார்த்தா கதைன்னு இருந்தா காரிய காரணம் எல்லாம் இருக்க வேண்டாமா? அது விழுந்துருமோங்கிற பயம். காவி விழுந்துருன்னு திரு எச் ராஜா பயப்படலாமா? அப்பா போட்ட ஆழ்குழாய் கிணற சரியா மூடானால மகன் செத்து போனான்னு சொல்லி குடும்பமே ஓடல. முதலமைச்சர் குடும்பம் யோசிச்சு பார்க்கணும். நாம சமயத்துக்கு ஒண்ணு பேசுறதுக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல. அது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இல்ல. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசுற மறந்துட மாட்டானா? 2014 மோடிஜி அவர்கள் வெற்றி பெற்றது 282 பிஜேபிக்கு. இப்ப பிஜேபிக்கு 303. மோடி அவர்களே தயவு பண்ணி இறங்குங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவ்வளவு பேசுறாங்க பிஜேபியை பற்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற எல்லா முக்கிய இலாக்கா வைத்து இருப்பதும் அதிமுக மந்திரிகள் தான். அதிமுக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே, ஈரோடு கிழக்குக்கு ஏன் நீங்க போகல பிரச்சாரத்துக்கு? காமெடி பீஸ். ஈரோடு கிழக்குக்கு ஏன் நீங்க போகல பிரச்சாரத்துக்கு? போகலையான்னு கேக்குறேன். அப்படியே போனா டவுசரோட அப்ப வாங்க. என்ன பேச்சு பேசுற? இல்ல, ஈரோடு கிழக்குக்கு எங்க மாநில தலைவர் போனார். ஈரோடு கிழக்குக்கு மாநில தலைவர் போனார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இது மோடி ஊசி, இதை நான் போட்டுக்க மாட்டேன்னு ஒளிஞ்சுட்டே போய் போட்டுன்னு வந்துட்டாங்க திருமாவளவன் உட்பட. சரி அமைதி அமைதி அமைதி. சரி 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 அமைதி. சரி 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 அமைதி அமைதி. சரி 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 உட்காருங்க.
பெரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இருக்கிறதும் போயிடும். ஏதோ இந்த நூல் இழையில் அப்படிம்பாங்கள்ல, அப்படி நூல் இழையில் பார்லிமெண்ட்ல ஜெயிச்சது தான் திருமாவளவன் 1000 ஓட்டுல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்து. அதனால வெகுஜன விரோதி திருமாவளவன் என்பது தேர்தலில் நிரூபணமானது. ஏன்னா பெரும்பான்மை மக்கள் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது காவல்துறை எவ்வளவு மோசமாக செயல்படுது தமிழ்நாட்டில்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா அவன் பஸ்ஸை உடைச்சிட்டான், அதனால் அவங்க கூட்டத்தை நீங்கள் வேறு நாளைக்கு வச்சுக்கோங்களேன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பயமா? ஏய், பயம் அவனை நினைச்சில்லடா, உன்ன நினைச்சு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவன், இவனை பார்த்தா இவன். பஸ்ஸை உடைச்சான்னா அவனில் கைது பண்ணணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டில் நான் பெயிலபிள். அதை செய்யாமல் காவல்துறை வந்து நம்ம கூட்டத்தை தடை செஞ்சது பிஜேபி விரோதமானது. அம்மா, இங்க சகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன். சொல்லுங்க சாமி, எனக்கு பையன் பிறந்திருக்கான் சாமி, நீங்க தான் நல்ல பேரா வைக்கணும். என்ன மாதிரி பேர் எதிர்பார்க்கறீங்க? இவன் வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கணும் சாமி, அதுமே ஒரு பேர் வைங்க. கேஸ் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். அதுதான்ப்பா வாரம் வாரம் உயர்ந்துகிட்டே இருக்கு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மகாத்மா காந்தியை வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் மகாத்மா காந்தியை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா காதி கிராஃப்ட்ல போய் நாங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து கதராடைய வாங்கி தான் உடுத்த போறோம். இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அப்படி வளர்றேன். கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சமீபத்தில் நடந்து முடிந்த மகளிர் தினத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது புகைப்படத்தை கிழித்தது போல ஆடு படத்தை ஒட்டி என் படத்தை யார் இங்கே ஒட்டியது என்று அதை கிழித்தெறிந்து நபர் ஒருவர் அண்ணாமலை அவர்களை கலாய்த்திருந்தார். என் படத்தை ஒட்டினது, என் படத்தை இங்க யார் ஓட்டினா? மகளிர் தினத்துல என் படத்தை யார் ஓட்டினா? நீங்க அண்ணே அதெல்லாம் கம்பெனியில போங்க. அண்ணா ஒட்ட சொல்லுவேன். 10 ரூபா வாங்கிக்க. யார்ட்டும் சொல்லாத. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துரா. பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.